The chairman of Chennai Samhita Group of Institutions, Bhuminathan sir. CEO. So yes, sir. English, sir. Right? Thank you. பேசலாமா அண்ணா? என்னண்ணே எங்கண்ணே வந்திருக்கோம்? நம்ம யாராச்சும் தவறிட்டாங்களா? நல்ல விஷயத்துக்கு தானே வந்திருக்கோம். சந்தோஷமா இருக்குண்ணே, சந்தோஷமா சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிர்களை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம சென்னை சமரதாக்கு தோல்வியுமில்லை துயரமில்லை தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மேடையில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது சஞ்சீவ். ஏதாவது புரிஞ்சுதா? ஏதாவது கொஞ்சமாவது புரிஞ்சுதா? தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி எதிரிகளை தாண்டி பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம சென்னை சமர்த்தாக்கு தோல்வியும் இல்லை துயரமும் இல்லை, தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மேடையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ் அப்படின்னு சொன்னேன். இப்போ சொல்ற புரியுதான் பாருங்க. தோற்றங்களை மாட்டி பல மாற்றங்களை கொண்டு நாலு பக்கத்தில் நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம சென்னை சமரதாக்கு தோல்வியும் இல்லை துயரமும் இல்லை, தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மேடையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ். ஓகேவா? ஓகே, இப்போ டைம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்புக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட அந்த திறமைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கற்பனை வளத்துக்கும் நம்ம பாராட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஓபன் பண்ணலாம். சார் நீங்க பண்ணுங்க சார். அண்ணா நீங்க ரெடி? அண்ணா நான் மறைக்கிறேன்னா மறைக்கிறேன். நீ சொல்லிட்டே இருக்கிற நீ குடுக்கல மேடம் ஒரு செகண்ட் நான் வீடியோ நீ எடுத்துறியாப்பா? ஒரு நிமிஷம் முடிச்சாடா கிருஷ்ணா? முடிச்சா? ராஜேஷ் உங்களுக்கு தெரியும்
ஹலோ ஆக்சுவலா ஒன்று ரொம்ப நுட்பமான வேலைப்பாடு. இது அவ்வளவு ஈஸியா யாராலையும் பண்ண முடியாது. நான் ரொம்ப தன்னடத்தோட சொல்றேன் இந்த வார்த்தையை. என்ன காரணம்னா, நம்ம ஸ்டூடெண்ட் ஏற்கனவே கல்லறி ஒலிம்பிக்லயே கோல்டு மெடல் வின் பண்ணவங்க. ஸோ அதில் ஒவ்வொரு ட்ரைனிங்கும் இன்டெப்த்தாக எடுத்து இந்த டிவிகே கிட்டத்தட்ட ஒரு இந்த இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால் 2 hours. 2 ஹவர்ஸில் இது ஒரு 7 மணி நேரம் மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்குன்னு அந்த ஐஸில் சில காம்பனன்ட்லாம் ஆட் பண்ணினாங்க. இந்த டிவிகேங்கிறத 2 ஹவர்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தளபதின்னு தெரியுதா உங்களுக்கு? அது என்ன எதில் செஞ்சுருக்குன்னு நினைக்கிறீங்க? தெர்மாக்கோல் இல்லை, எள்ளில் செஞ்சுருக்கு. எள்ளு, பியூர் எள்ளுல ஒவ்வொரு எள்ளா பயன்படுத்தி ஒன்னெல்லாம் ஒவ்வொரு எள் தெரியலையா? எள் அது ஒவ்வொரு எள்ளா பயன்படுத்தி அவ்வளோ நுட்பமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தளபதி. அது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, தளபதி எப்போ உள்ள என்ட்ரானாரோ நாளைய தீர்ப்புல என்ன பண்ணாருன்னா 1992 என்ட்ரானார். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வருஷம் என்னென்ன படம் பண்ணியிருக்காரு. அடுத்து லவ் டுடே, அதுக்கப்புறம் 94ல் ரசிகன், அதுக்கப்புறம் பண்ண சந்திரலேகா 95ல், அதுக்கப்புறம் ஆதி, அதுக்கப்புறம் தேவா, விஷ்ணு, பூவே உனக்காக, செல்வா, ரசிகன் ஒரு ரசிகை. இது மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா 68 படத்தோடைய கோயம்புத்தூர் மாப்பிள்ளை 96ல், நேருக்கு நேர் 97ல் அந்த கேரக்டர் அப்படி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துல நடிக்கும் போது நம்ம முதல்வர் விஜய் சார், தளபதி விஜய் என்ன கேரக்டர் நடிச்சாங்களோ அந்த கேரக்டர் அப்படியே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் 97ல், காலமெல்லாம் காத்திருப்பேன், அதுல இது மாதிரி ஒவ்வொரு படத்தோடைய அச்சு அசல் எந்த இது எந்த படம் நினைக்கிறீங்க? எனிஒன்? அவருடைய இளமை காலத்தை பண்ணியிருக்கோம். ஸோ நெஞ்சினிலே ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு படத்தோடைய கேரக்டரையும் ரொம்ப. நீங்க ஏதாவது ஒரு படத்தை சொல்லுங்களேன், நம்ம முதல்வர் விஜய் நடிச்ச உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை சொல்லுங்க. ஜனநாயகனா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஜனநாயகன் இங்க இருக்காரு. இன்னொரு படம் இருக்கு ஜனநாயகத்துல, இன்னொரு பெரிய போட்டோ எங்க இருக்கு? ஜனநாயகம் 2026. சரி, வேற என்ன பண்ண சொன்னீங்க? தூங்கவே இல்லைங்க. 2 வாரமா தூங்கவே இல்ல, சாப்பாடு இல்ல. சோ கண்டிப்பா நீங்க நேர பக்கத்துல வந்து அப்புறம் எடுத்துக்கலாம். பிரஸ் மீட் முடிச்ச உடனே ஒவ்வொருத்தருமே பொறுமையா என்ன பண்ணிடலாம், இதை நீங்க கவர் பண்ணிடலாம். நீங்க கேட்ட கில்லி கேட்ட அந்த அண்ணன் எங்க? கில்லி ஓகே வாங்க. அந்த படம் இங்க இருக்கும் ஒன்னொன்னையுமே. அது மட்டும் இல்ல, நம்ம தலைவருடைய முதல்வர் முதல் நாளே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டா, நான் யாரை ஃபாலோ பண்ண போறேன், நான் எப்படி ஆட்சி அமைக்க போறேங்கிறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்த அந்த ஒரு விக்கிரவாண்டி மாநாடுல ரொம்ப தெளிவா சொன்னாரு. இங்க நாங்க அதை வடிவமைச்சிருக்கோம். காமராஜர் சார்ல இருந்து, அம்பேத்கர்ல இருந்து, பெரியார்ல இருந்து, அவங்க வீரநாச்சியார்ல இருந்து எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அவருடைய ஃபாலோவரா. இது என்னன்னு தெரியுதா? இந்த போட்டோ என்னன்னு தெரியுதா? இது எப்போ எடுத்து, இது எப்போ அவருடைய லைஃப்ல எந்த மொமெண்ட்? இல்ல இல்ல ஜெயிச்ச உடனே அவருடைய அந்த போஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். என்னது? விசில போடு, தமிழகத்தை மாத்து அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். சோ விசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எப்படி உருவாக்கி இருக்கு. வெண்ணெயில ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் எப்படி பண்ணாங்கன்னா, நம்ம வெண்ணெய் சாப்பிட்டுருக்கோம், நெய் சாப்பிட்டுருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, தமிழகத்திலேயே ஒரு பொற்காலத்தை உருவாக்க போறது காரணமா இருக்கிற விசில என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அப்படியே பட்டர் கார்விங்ல அவ்வளவு அருமையா தத்துரூபமா கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அது மட்டும் இல்ல, இப்போ முதலமைச்சருடைய போட்டோ நீங்க எல்லா டிவிலையும் பார்க்கலாம். நீங்க மெஷர் பண்ணாலும்
நீங்க இங்க தாராளமா பார்க்க முடியும். இது பின்னாடி பாத்தீங்கன்னா இது என்னது? தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலகம். தமிழ்நாடோட தலைமைச் செயலகத்தை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தெர்மாகோல்ல ரொம்ப எஃபெக்டிவா கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இவருடைய ஜேர்னி நாளைய தீர்ப்புல இருந்து ஆரம்பிச்சு இன்றைய தீர்ப்பா தமிழகத்தை பொற்காலமா மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஜேர்னில இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல தலைவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆக்சுவலா தமிழகத்துடைய மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வல்லமையான முதலமைச்சருக்கு இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய அரும்பெரும் படைப்பை சஞ்சீவ் சார் மூலமா காணிக்கை ஆக்குறதுல சேர்மன் ஆகிய பூமிநாதனும் சென்னை சம்பிரதா குரூப் ஆஃப் 1100 பேரும் ரொம்ப பெருமைப்படுறோம். சார் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருங்க சார். பின்னாடி எல்லாம் தெரியல, சைடுல போய் ஓகேவாடா? நேரா வைங்க சார். நேரா அண்ணா இது எல்லாமே தர்பூசண. அங்க ஒரு பீகாக் இருக்கு. அந்த பீகாக் வந்து மொத்தமா முள்ளங்கியில பண்ணது. நீங்க க்ளோஸ் அப்பா எடுப்பீங்களா? அதனால உங்களுக்கு சொல்றேன். அந்த மயில் வந்து முள்ளங்கியில பண்ணது. இருக்காங்க அப்படிங்கறத நீங்க இப்ப பார்க்க போறீங்க. வேர்ல்டு லெவல்ல போட்டி போட்டு நம்ம சென்னை சமர் ஸ்டூடெண்ட் நிறைய மெடல் வின் பண்ணிருக்காங்க. அதனுடைய ஒரு சின்ன பார்ட், ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம். இங்க இருந்து பார்க்கும்போது என்ன தோணுது? சஞ்சீவ் சார் சொல்லுங்க. சஞ்சீவ் சார் சொன்னா கரெக்டா இருக்கு. இங்க இருந்து அந்த போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன யார் தெரியுதா? எடுக்க போறீங்க, ஒரு 5 minutes எடுக்க போறீங்க. சார் சொல்லிட்டாரு உலகத்துக்கே தெரியுமே சார் அது சிஎம் விஜய் சார்னு. ஆனா கிட்டக்க போய் பார்க்கும்போது தெரியும் அது ஒரு மிராக்கிள் இருக்கு. வாங்களேன், அவ்வளவு ஒரு மைன்யூட்டான நுட்பம் இருக்கு. ஆக்சுவலா இது தனி ஃபுல் டிராயிங் கிடையாது. அதை தனித்தனியா செதுக்கி செப்பரேட் பண்ணி அது இங்கிருந்து பார்க்கும்போது அது ஒரே மாதிரி. இது ஒரு பெரிய ஆர்ட். இது எல்லாராலையும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கில் இருந்தாதான் இந்த விஷயத்தை உருவாக்க முடியும். ஸோ அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். அடுத்து இப்போ ஒரு நல்ல ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்தால் நான் ஒரு விஷயத்தை காட்ட முடியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீ கொஞ்சம் எனக்கு அங்கே டைம் கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா, ஆனால் முடியுமான்னு தெரியல. இல்லை எந்த அளவு உழைப்பு பிடிங்க. இது எந்த உழைப்புனா இங்கே பாருங்க, இது ஒரு விஷயம். எந்த அளவு உழைப்புனா ஆணியை வச்சு வெளியெல்லாம் சொல்லுவாங்க காமெடியா, ஒரு ஆணியை முடுங்க வேணான்னு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணியை வச்சு செதுக்கி 1 by 1 செதுக்கி இதை வந்து லைட்ல காட்டும் போது அங்க பிரம்மாண்டம் முக்கிய சார் தெரிவார் செவத்துல. விஜய்க்கே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே முதல்வர் ஆன மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்காங்க. ஒவ்வொரு நாள் மாற்றத்தை பார்க்கும்போது டாஸ்மார்க்கை குறைச்சிட்டாங்க. அதாவது ஸ்கூல் காலேஜில் இருந்த டாஸ்மார்க்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல மாற்றங்கள் ஒன்று நடக்கும்போது இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே அவங்களுடைய அண்ணன் முதல்வரான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவங்க எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்டாங்க. என்னன்னு கேட்டா, நாங்க முதல்வரை கொஞ்சம் ஒரு 2 minutes ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வீட்லயுமே என்ன பண்ணாங்கன்னா அவங்களே முதல்வரான மாதிரி, அவங்க அண்ணன் முதல்வரான மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணாங்க, சார் நாங்க முதல்வர் விஜயை பார்க்க முடியுமான்னு. எனக்கு நான் என்ன பதில் சொல்றது? அது ரொம்ப கஷ்டங்கிறது தெரியும். இருக்குமே ரொம்ப கஷ்டமான வேலை அதுதான். அது நான் சொன்னேன், தம்பி அது நீ கேட்குற ரிக்வஸ்ட் அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் ஒன்று செய்யலாம். என்னன்னு கேட்டா, விஜய் சார் கையால் முதலமைச்சர் விஜய் சாருக்கு உன்னுடைய அந்த நுட்பத்தை கொண்டு போய் நான் சேர்க்கலாம். அதுக்காக நீ என்ன பண்ணு, அவருடைய லைஃபை சிற்பமா செதுக்கு. கண்டிப்பா விஜய் சார் இப்ப இல்லைனாலும் சஞ்சீவ் சார் மூலமா அது போய் ரீச் ஆன உடனே கண்டிப்பா உன்னைய பாராட்டுவாரு. அதில் மாற்று கருத்து இல்லை. நீ எதன் மூலமா சிஎம் ரீச் பண்ண முடியும்னா உன்னுடைய டேலண்ட் அண்ட் உழைப்பு மூலமா தான் அந்த ஒரு ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்டூடெண்ட் நான் சொல்லி கரெக்டா ஒரு 10 நாள் ஆகுது. இந்த 10 நாளையும் தூங்கலை,
ஒழுங்கா தூங்கல, சாப்பிடல, டே அண்ட் நைட் இங்கே இருந்து இதெல்லாம் உருவாக்குறது நான் ஈஸியாக பார்த்துடுறோம். ஆனால் அதை உருவாக்குறதுங்கிறது வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1-2 இல்லை, அவங்க நிறைய பேர் பெங்களூர்லேருந்து வந்துருக்காங்க. பெங்களூரில் இருந்து ட்ராவல் பண்ணி இங்கே 10 நாள் 24 ஹவர்ஸ் இருந்து 3 மணி நேரம் மட்டுமே தூங்கி ஃபுட்டெல்லாம் எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு தெரியும். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்தால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சிஎம் சாருக்கு சிஎம் விஜய் சாருக்கு அவங்களுடைய திறமையின் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். சிஎம் சாருக்கு தன்னுடைய திறமையின் மூலமா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமை என்னன்னா சிஎம் சாருடைய 35 வருஷ க்ளோஸ் ஃப்ரெண்ட், அது அவ்வளோ ஈஸி இல்லை, 35 வருஷ க்ளோஸ் ஃப்ரெண்டு, அது ஒவ்வொரு இன்ப துன்பத்திலையும் கூடவே இருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போது இல்லை சார் அவருடைய உயரம் வேற உயரம் அப்படின்னு கூட இருந்தே, அதாவதுங்க பல பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஒரு ஆறுதல் வார்த்தை போதுங்க, நமக்குன்னு உண்மையா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இருந்தா உலகத்தை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் முதல்வர் விஜய் சார் அண்ட் சஞ்சீவ் சாருடைய காம்பினேஷன். உலகத்தை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டா முதல்வர் விஜயும் சஞ்சீவ் சாருடைய காம்பினேஷன். அது மட்டும் இல்ல, இந்த ஜேர்னி நம்மளாம் பெரிய உயரத்தை தொட்டுட்டான்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா சஞ்சீவ் சார் அப்படி நினைக்கல. சார் இது ஸ்டார்டிங் சார், அவருடைய மனசுல இருக்கு, அவர்கிட்ட சொல்லல, நான் சொல்றேன் இப்போ சார் இது வெறும் ட்ரெய்லர் தான் கண்ணா அப்படிங்கிற மாதிரி இன்னும் பல உயரங்களை தாண்ட போறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு பெரிய ஆளுமை, பெரிய ஒரு டேலண்ட்டை சார் கையால திறந்து வச்சது எங்களோட ரொம்ப பெருமை. நான் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான நேரம், அதாவது ஒலிம்பிக்லேயே வின் பண்ணது காரணமா இருந்த மதிப்புக்குரிய செந்தில் 2 தங்கப்பதக்கம் பெங்களூர் ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணதுக்கு காரணமா இருந்த நம்மளுடைய செந்தில் சார், அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய மாயாஜாலத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு கை கொடுத்துருங்க. இவர் தான் எல்லா காரணம். பின்னாடி இந்த டைரக்டர் குரு எல்லாமே நம்மளுடைய செந்தில் சார் தான். ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருங்க. சஞ்சீவ் சார், ஒலிம்பிக் கோல்ட் மெடல் செஃப் ஜெகன், செஃப் புடி, சூப்பர். Please come. Sahib chef, gold medal, very good. Pooja, India book of records. பேசுங்க கொஞ்சம். 1 hourல நம்ம நேஷனல் சாங் இருக்குங்களா? 1 hourல மைக்ல பேசுங்க. மைக். சார் 1 hourல டோட்டலி 72 பீஸ் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் 1 hourல பீஸ் 76 பீஸ் வாட்டர்மெலன் கார்விங் 1 hourல 76 விதமான டிஃபரண்ட் வெரைட்டி ஆஃப் கார்விங்க பல சிற்பத்துல பண்ணிருக்காங்க. அதாவதுங்க எவ்வளோ பவர். தோட்டக்கலை அதாவதுங்க இவ்வளவு பெரிய சக்சஸ் நடக்குதுன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் வேணும், பெரிய டைரக்ஷன் வேணும். ஒரு டைரக்டர் இருந்தால் தான் அது முடியும், ஒரு கேப்டன் இருந்தால் தான் முடியும். அந்த டைரக்டர் மதிப்புக்குரிய பால் சார், ப்ளீஸ். ரைட், இந்த நம்ம ஸ்டூடெண்டோடைய உழைப்பு 10 நாள் உழைப்பை பற்றி சஞ்சீவ் சார் இந்த வார்த்தைகள் பேசினா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு. Paul sir, congratulations. Sendil sir, congratulations. And உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் congrats to you too sir. உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் congratulations. And இது வந்து சாதாரண விஷயம், நம்ம பார்க்கறதுக்கு வேணா என்ன சிற்பம் கார்விங் அப்படின்னு தோணும், ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு.
ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. அண்ட் சும்மா கிடையாது, ஒரு ஒலிம்பிக்கு போய் இது வரைக்கும் யாருக்காச்சும் தெரியுமா ஒலிம்பிக்ல வந்து கல்னரி காவிங்க்கு வந்து அதுவும் ஒரு காம்படிஷன் தான், அதுக்கும் நம்ம கோல்டு மெடல் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? சத்தியமா எனக்கு சார் சொல்ற வரைக்கும் தெரியல. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த நம்ம இந்தியாக்காக போய் கோல்டு மெடல் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா, இந்தியாக்காக கோல்டு மெடல் ஜெயிச்ச எத்தனையோ பேரை நம்ம பாராட்டுறோம். அப்புறம் ஏன் இவங்கள நம்ம பாராட்டக்கூடாது? இவங்களும் இந்தியாக்காக தானே ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. நல்லா பெருசா கை தட்டுங்க. ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்தியாக்காக போய் அவங்க இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியாக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கும், எவ்வளவு டென்ஷன் இருந்திருக்கும், எவ்வளவு பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். போன இடத்துல அந்த போன ஜெர்மனி தானே, ஜெர்மனில வந்து எவ்வளவு லாங்குவேஜ் பிரச்சனை இருந்திருக்கும், எவ்வளவு பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். கூட கூப்பிட்டு போன அந்த கேப்டன் வந்து எவ்வளவு விஷயங்களை சமாளிக்க வேண்டி இருந்திருக்கும். இல்ல எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அது கன்வின்ஸ் பண்ணி அது கொண்டு வந்து அவங்களை உட்கார வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அந்த சாதனையை வீணாக்காம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து கம்ப்ளீட் எஃபர்ட் போட்டு அதை ஃப்ரூட்ஃபுல்லா கொண்டு வரணுங்கிறதுக்காக கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்கன்னா அது உண்மையிலேயே மனசார நான் சொல்றேன், அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அது இந்தியாக்காக வாங்கின ஒரு கோல்டு மெடல். இதே வந்து ஒரு அத்லீட்டோ ஒரு ஹை ஜம்ப்லயோ ஒரு லாங் ஜம்ப்லயோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கேம் டென்னிஸ்லயோ இதுலயோ ஒரு கேம்ல வந்து கோல்டு மெடல் வாங்கிதான் நம்ம பேப்பர்ல நியூஸ்ல எல்லாத்துலயும் போட்டு பெரிய விஷயம் ஆக்கியிருப்பாங்க, அது ஒரு பெரிய ஆர்டிகல் ஆக்கியிருப்பாங்க. ஆனா கல்னரி காவிகளை மட்டும் அது ஏன் அப்படி ரெகக்னைஸ் பண்ணல, அது ஏன் அப்படி பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இப்போ அந்த பொறுப்பு உங்க எல்லார்கிட்டயும் இருக்கு. ஏன்னா கம்ப்ளீட் பிரஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச முகங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாருமே இங்கதான் இருக்கீங்க. நீங்க நினைச்சால் முடியும். இதையும் ஒரு ஆர்ட்டுங்க. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அது ஒலிம்பிக்ல போய் இவங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கிறது ஒரு ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஒரு நாட்டுல வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அது சென்னை சமர்த்தால வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாதிச்சு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை தெரியப்படுத்த வேண்டியது உங்க கடமை. ஒரு ஜேர்னலிஸ்டா இது வந்து ஒவ்வொருத்தரோட கடமை. நான் வந்து வெறும் அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல ஜெயிச்சவங்களை மட்டும் தான் போடுவேன் அப்படிங்கிறது தப்பான ஒரு கருத்து. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு ஜேர்னலிஸ்டா நம்ம வீட்டு பிள்ளைங்க இந்த மாதிரி ஜெயிச்சாங்கன்னா நம்ம சும்மா விட்டுருவோமா? நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கும்போது நம்ம சும்மா விட்டுருமா? நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம ப்ரமோட் பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி தான் நீங்க கண்டிப்பா நம்ம வீட்டு பிள்ளைங்க நினைச்சிட்டு என்ன இருந்தாலும் நம்ம இந்தியா பிள்ளைங்க எல்லாருமே நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். ஸோ அந்த மாதிரி நினைச்சு நீங்க இந்த பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி இதை வந்து வெளியே கொண்டு வர வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன், இது சாதாரண விஷயமா எடுத்துக்காதீங்க. தயவுசெய்து கொஞ்சம் சீரியஸா எடுத்து இதை நல்லா ப்ரமோட் பண்ணி தருவீங்கன்னு நான் நம்புறேன்னா, எல்லாரையுமே நான் நம்புறேன்னா. ப்ளீஸ், தேங்க்யூ. அந்த சிற்பம் வாட்டர் மெலன்ல பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர் மெலன்ல பண்ணும்போது அது எனக்கு அது டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியாது. பட் எனக்கு மண்டைக்கு எட்டின வரைக்கும் நான் சொல்றேன், வாட்டர் மெலன் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அந்த சாஃப்டான விஷயத்துல நம்ம கார்விங் பண்ணும்போது உள்ளே இறங்கிடும். ஸோ அந்த வாட்டர் மெலனை ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட் பண்ணோம். அப்படி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். இப்போ அதை தொட்டு பார்த்தா அவ்வளோ ராக் ஹார்டா இருக்குது. அது என்னன்னு கேட்டால் ஐஸ்ல வச்சிருக்காங்க. ஐஸ்ல வச்சு அதை நல்லா ஹார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சிற்பத்தை அதை பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து இப்போ ஏசியில் வைக்கும் போது அது அப்படியே நிற்கிது, ஸ்ட்ராங்காக நிற்கிது. பட் அது அந்த வாட்டர் மெலனில் அந்த கார்விங் பண்ணும்போது எவ்வளோ எஃபர்ட் இருந்திருக்கும். டே அண்ட் நைட். இப்போ இங்க இருக்கிறது ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேரா 12 பேரா 13 பேர் 13 பேர் இருக்காங்க இந்த டீம்ல. இந்த 13 பேர் 69 விஷயங்களை பண்ணோம். பிளஸ் அந்த நடுவில் இருக்கிறதையும் பண்ணோம், விசிலையும் பண்ணோம், அந்த மைலையும் பண்ணோம்னா எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க டே அண்ட் நைட் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அண்ட் கார்விங் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் an ordinary art. It is something very very special, I would say, because it is not in everybody's hands. It cannot fall into everybody's hands. It has to fall into very rare hands. அந்த ஸ்பெஷல் ஹேண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த காவிங் சிற்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பண்ண முடியும். அந்த ஸ்பெஷல் ஹேண்ட்ஸ் வந்து கடவுள் வந்து இந்த பசங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நான் ரொம்ப ரொம்ப சின்சியராக நம்புறேன். ஏன்னா இந்த பசங்க வந்து இந்த காவிங் ஒவ்வொன்றும் பண்ணும்போது 69 படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு விஷயம் 68 அந்த ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க. டே அண்ட் நைட் பண்ணியிருப்பாங்க. பேரண்ட்ஸோட கான்டாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க, தூங்கி இருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அது வந்து சும்மா ஒரு சிற்பம், அது ஒரு கார்விங் அப்படின்னு பார்த்துட்டு விட்டுறத விட இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் நுணுக்கமா யோசிச்சோம்னா நம்மளுக்கு தெரியும் அந்த பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. கிரேட் எஃபர்ட் கைஸ், ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அது. அண்ட் சும்மா சாதாரணமா ஒரு கார்விங்லேயே வந்து அந்த படத்தோட பேரை மட்டும் அவங்க போடல. அந்த படத்துல முதலமைச்சர் என்ன கெட்டப்ல இருப்பாரோ அந்த கெட்டப்பை தான் அவங்க கார்விங்கா பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு படத்துலயும் அவர் வேற கெட்டப்ல இருந்திருக்காரு. ஸோ அந்த கெட்டப்பை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுங்கிறது அது தட் இஸ் ஆல்சோ அ வெரி பியூட்டிஃபுல் திங் டு டூ அண்ட் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் டு டூ. அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வயசுல இவ்வளோ சாதிக்கிறாங்க, கோல்டு மெடல் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னா இந்த பாப்பா தான் பாருங்க, அது கையா இல்லை மெஷினான்னு கூட தெரியல. 1 ஹவர்ல வந்து 76 பண்ணியிருக்கிறான். அப்போ 76வது 90வது ரிபப்ளிக் டேலாம் வரும்போது என்னமா பண்ணுவேன்? ஸோ 76th ரிபப்ளிக் டேக்கு 76 கார்விங்ஸ் தான். அது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்க அதெல்லாம்.
இந்த வயசுல அதெல்லாம் சாதிக்கிறது, இந்த வயசுல ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா அது எவ்வளவு ஒரு இந்தியா ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து அவங்க பேர் வருதுன்னா இந்த சின்ன வயசுல, இதோட சின்ன வயசுல தான் வந்திருக்காங்க. பட் இந்த குழந்தைக்கு அது ஒரு பெரிய சாதனை தானே. அந்த சாதனையை என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஒரு சின்ன கேள்வி மட்டும் சஞ்சீவ் சார். ஆக்சுவலாக நான்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா புரட்சி நாமெல்லாம் இருக்கும், ஒரு மௌன புரட்சி. அதாவது என்னன்னு கேட்டிங்கனாக்க, லஞ்சம் இல்லாத, நினைச்சே பார்க்க முடியாத, ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு நிர்வாகத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே என்னமோ புல்லரிக்குது. அது பார்க்கும்போதே என்ன பார்த்தா, நீங்கள் சொன்ன மாதிரி முதல்வன் 2.0 சொன்னீங்க, நான் சர்க்கார் 2.0 அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. இந்த மூமெண்ட் இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா பூராமே இதை எதிர்பார்க்குறாங்க. இந்த நிர்வாகத்தை இந்தியா பூரா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்றாங்க. இந்த மொமெண்ட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியன்? இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, இதை பற்றி உங்களுடைய சில சிந்தனை. சார், சிற்பம் திறக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு என்ன மாட்டி விடுறீங்க சார்? மாட்டியே விடல சார், பயங்கரமான ஆளுங்க சார், டேஞ்சரஸ் சார். எனக்கு பயமா இருக்கு, ஒவ்வொரு வார்த்தை பேசுறதுக்கு பயமா இருக்கு. அதான் நான் வந்து நண்பனா பேசல, இப்போ வந்து தமிழ்நாடு பிரஜையா பேசுறேன். அதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நியூஸ் ஆன் பண்ணும்போது எனக்கு ஒரு 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 ஃபாஸ்ட் மூவிங் ஒரு கிராண்ட் ப்ரீ ரேஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அடுத்தது, ராத்திரியோட ராத்திரியா என்ன நடந்துச்சு. அன்னைக்கு திடீர்னு காலையில் நியூஸை போடுறேன், ராத்திரியோட ராத்திரியா கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் பிடிச்சிருக்கிறாங்க. கேட்டால் அது வந்து சைலண்ட் ரேடா, அது வந்து யாருக்குமே அனௌன்ஸ் பண்ணால் அவங்க எல்லாருமே ஷார்ப் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு நைட்டில் வந்து ஒரு ரைடு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் சார் சொன்ன மாதிரி த்ரூ அவுட் இந்தியா வந்து எல்லா சீஃப் மினிஸ்டரும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு எப்படி சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தாரோ, எத்தனையோ பேரியரை உடச்சி எத்தனையோ தடைகளை உடச்சிட்டு தான் அவர் அந்த லெவலுக்கு வந்தார். உங்களுக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. நான் பேர் சொல்ல விரும்பல. எவ்வளோ பேர் பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி உடச்சி அவங்களோட பெரிய ஆளாக வரணுங்கிறது சினிமாவில் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட அங்கே வந்துட்டாங்க. நான் கிட்டத்தட்ட அங்கே வந்துட்டாருன்னு ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க, வந்துட்டார், ஈக்குவலாக வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பீக்கில் இருக்கும்போது சரி வேண்டாம், நான் இந்த பக்கம் வரேன். அங்க சாதிச்ச தெரிஞ்சவருக்கு இங்க சாதிக்க தெரியாதாங்க, அங்க வந்து ஜெயிக்க தெரிஞ்சவருக்கு இங்க ஜெயிக்க தெரியாதா, அங்க தடைகளை உடைக்க தெரிஞ்சவருக்கு இங்க தடைகளை உடைக்க தெரியாதா, அங்க எதிர்ப்புகளை சமாளிக்க தெரிஞ்சவருக்கு இங்க எதிர்ப்புகளை சமாளிக்க தெரியாதா. எல்லாம் ஒண்ணுதான். இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதை சமாளிச்சு வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு தமிழ்நாடு பிரஜையா, ஒரு ஒரு முதலமைச்சரின் நலன் விரும்பியா எனக்கு இருக்கு. அவருக்கு நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். ஸோ நான் அதை அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன். அந்த எதிர்பார்ப்பை நான் மட்டும் எதிர்பார்க்கல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நிச்சயமா அந்த எதிர்பார்ப்புக்கு எந்த விதத்துலையும் அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காம முழுசா இன்னும் 100% 200% அவங்களை திருப்திப்படுத்துற மாதிரி தான் ஒரு ஆட்சி நடத்துவார் அப்படிங்கிறது நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறேன். இனிமேலும் அதான் நான் நம்புகிறேன். அது நம்ம நம்பிக்கையை வீண் போகாம அதை நிறைவேற்ற வேண்டியது அவரோட கடமை. நிறைவேற்றி காட்டுவார் உங்களுக்கு. நீங்களும் அதை பார்க்க தான் போறீங்க, நீங்களும் சந்தோஷப்பட தான் போறீங்க, உங்க குழந்தைங்க சந்தோஷப்பட தான் போறாங்க, எல்லாருமே சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் இதுக்கு மேல தமிழ்நாட்டில் வரும். சுருக்கமா சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு இது யாருமே என்கிட்ட சொல்லலைங்க, இது மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன், இது என்னோட ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல தமிழ்நாடு வந்து சிங்கப்பூர் மாதிரி மாறினா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு நான் சொல்றது அந்த அளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி. ஏன்னா சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு வந்து உள்ள மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் பிரமிச்சு போயிடுவோம் நம்ம போய் பார்த்தோம்னா. எஜுகேஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி, இது மூணுமே வந்து சிங்கப்பூர்ல வந்து தைரியமா இருக்கலாம். ஏன் சொல்றாங்க சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூர்லாம் போனா தைரியமா வெளியில நடந்து போகலான்னு. ரொம்ப அது வந்து என்னன்னா அந்த அளவுக்கு அங்க வந்து சேஃப்டி இருக்குது. இம்மீடியட் ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தமிழ்நாட்டை என்னோட தொலைநோக்கு பரவாயில்ல நான் பார்க்குறேன். அது கூடிய சீக்கிரம் நடந்துடும் நான் நம்புறேன். ரொம்ப நன்றி சார். அண்ணா என்னமோ கேட்குறீங்க, எனக்கு பயமா இருக்குண்ணே. சாரா கேட்குறீங்களா? ஓகே. ஒரு நிமிஷம், அதாவது பிரஸ் மீட்டுங்கிறதே தெரியாம நீங்க ஒரு கேள்வி ஓகே, நல்ல விஷயம். ஆக்சுவலா ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னன்னு கேட்டா, நம்மளுடைய டிவிகேயோடைய தேர்தல் வாக்குறுதியில முதல்வர் விஜயோடைய தேர்தல் வாக்குறுதி நிறைய, அதுல முக்கியமானது சார், ஒரு நிமிஷம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். இந்த தேர்தல் வாக்குறுதி மட்டும் தமிழ்நாட்டில் நடந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு மாநிலமா மாறுறது மட்டும் இல்ல, எல்லாருமே ஒவ்வொரு வீட்லயும் சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் 5 லட்சம் பேருக்கு, இளைஞர்களுக்கு
ஸ்கில்லை கொடுத்து 8th 10th வாட் எவர் என்ன படிச்சிருந்தாலும் சரி அவங்களுக்கு 5 லட்சம் பேருக்கு ஸ்கில் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஸ்கில்லை கொடுத்து 15,000 ரூபாய் மாத சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியை நம்ம தமிழக முதல்வர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இது நடந்து முடியும் போது தமிழ்நாடு நீங்க சொன்ன மாதிரி சிங்கப்பூர் இல்லை, சிங்கப்பூருக்கே தமிழ்நாடு தான் முன்னுதாரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி நடக்கும். நாங்க அதுல ஸ்கில்லையே தான் எங்களுடைய லைஃப் பூராமே எங்களுடைய சுவாசம் எல்லாமே ஸ்கில் தான் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்துல 5 லட்சம் பேரை ட்ரெயின் பண்ற விஷயத்துல, வேலை வாங்கி கொடுக்கிற விஷயத்துல, மாசம் 15,000 ரூபாய் சேலரியா கொடுக்கிற விஷயத்துல நாங்க இணைஞ்சு செயல்பட ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அப்படிங்கிறத சஞ்சீவ் சார் மூலமா இதை சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சஞ்சீவ் சார் அதான் தட் இஸ் டிஃபரண்ட். நான் என்ன ஸ்கில்ல பத்தி தான் சிஎம் சார் வந்திருக்காங்க. மாணவர்கள் ஃபுல்லா ஃப்ரீயா 2-3 பசங்களுக்கு ஃப்ரீயா காசு கம்மி பண்ணியோ இல்ல இது பண்ணுவீங்களா? நான் 100 பேருக்கு வருஷம் என்ன பண்றேன்னா ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயம். ரெண்டாவது இவங்க போறாங்கல்ல கல்னரி ஒலிம்பிக்ல போயிருக்கிறது ஆரம்பிச்சு ட்ரைனிங்ல இருந்து எல்லாமே மேனேஜ்மெண்டோட செலவு. நீங்க சொன்னா கரெக்டா இருக்கு. நான் சொல்றது ஒண்ணு சார் இது டோட்டலி ஆல்பா ஜெர்மனி போறாங்க. ஒருத்தர் 2 லட்சம் 3 லட்சம் ஆச்சு. எல்லா செலவும் சார்ட் எடுத்துனாரு. நம்ம போய் சொல்லலாம் எதுக்கு பசங்க பசங்கிட்ட நீங்க கேட்கலாம். போயிட்டு செலவு வந்து எல்லாரும் சேர்த்து 3 லட்சம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டோட்டல் இங்க வந்து 11 lakhs கொடுத்தாங்க. இது போய் இல்ல ஒரு மாதிரி பசங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். அதாவது இது மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலி யாரெல்லாம் பொருளாதாரத்துல கஷ்டப்படுறாங்களோ அவங்க பணத்தால பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால நாங்க என்ன பண்றோம்னா படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் கொடுக்குறோம். அதுல மாசம் 35,000 வரைக்கும் ஏன் பண்றாங்க. இந்த வாய்ப்பு வேற யாருக்குமே கிடைக்காது. நாங்களும் சொல்றது இல்லை, இதெல்லாம் ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்றது இல்லை. நீங்க சொன்னீங்க இதுல யாருக்காவது ஃப்ரீயா கோர்ஸ் கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே பார்த்துக்கிறோம். டிராவல்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு நான் எல்லாத்தையும் என்னன்னா 500 பேருக்கு மேல நாங்க என்ன பண்றோம்னா இந்த ஃபீஸுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம்.